ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் வந்து கடல் தொழிலுக்கு போக முடியல. அதனால் வந்து பூச்சி எடுத்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கடற்கரைக்கு. இப்போ நம்ம வந்து எப்படி பூச்சி எடுக்கிறது அப்படிங்கிறத காட்ட போகிறோம். ஆனால் பூச்சி எடுத்துடலாம்ல? கண்டிப்பாக. சரி, அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். பூச்சி எப்படி எடுக்கிறோம், அதை வச்சு என்ன பிடிக்கிறோம் அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா புயல் எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கடல் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து கரையோரத்தில் மீன் பிடிக்க போகிறோம். அதுவும் புதுவிதமான ஏரையை பயன்படுத்தி பிடிக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான உயிரினம் இந்த கடற்கரை மணலில் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. பொதுவாக இதை மீன் பிடிக்கிறவங்க வந்து கடற்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம் இல்லைன்னா பீச் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேவரட்டான பைட்டு எல்லா விதமான மீன்களுக்கும். இந்த பீச் வார்ம்ஸோட குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல இறந்து போன மீன்களை உண்டு தான் வாழும். இப்ப நம்ம அந்த பீச் வார்ம்ஸை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வெளியே ஏற இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக ஒரு மீன் துண்டை கையில எடுத்து அதை கடல் தண்ணியில நினைச்சு எங்க பார்த்தாலும் தெளிச்சுக்கிட்டே இருக்குன்னு. அப்ப தெளிக்கிறப்ப அதோட ஸ்மெல் எங்க பார்த்தாலும் போறதுனால அந்த இடத்துல தனக்கான ஏற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையை விட்டு வெளியே பார்க்கும். இப்ப தலை துண்டாயிடுச்சு, அது மறுபடியும் வருமா? இந்த ஃப்ரேம்ல கண்டிப்பா நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. அந்த பூச்சி எப்படி வந்துச்சு, எந்த டைம்ல மிஸ் ஆனிச்சு அப்படிங்கிறத. அந்த பூச்சி வெளியே வரப்ப கரெக்டா நம்ம வந்து பிடிக்கணும். பயங்கரமா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு. மண்புழு மாதிரி இந்த வந்து வருது. கரையில உள்ளது. நல்லா கட்ட கேப்டன் போட்டு கவுல் போட்ட அந்த செகண்டே எங்கதான் வரும் மீன். அது நான் பார்த்துருக்கேன். அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். மோசமான ரிசல்ட். போயிட்டு அது நேராக போயிட்டு நறுக்கணும் மண்ணோட சமக்கணும். ஈஸியா தெரியுற மாதிரி இருக்கு. வந்துட்டு பார்த்தேன் வந்துடும்ல மீன். அது
ஆக்சுவலா இங்க தூண்டி போறதா வெளியே நோண்டுறா அது கை கிட்ட போனதான் ஓடிடுது. பூச்சி எடுக்க தெரியாதா நோண்டுவோம் நோண்டி எடுக்கிறதா நம்மளால பூச்சி எடுக்க முடியாது. எந்த வழியா தான் போகணும் அது ரூட் வேற வச்சு கரெக்டா அது நானும் கொஞ்ச நேரம் பிடிச்சதுன்னா அதுக்கு ஃபுல்லா பலம் போயிடுது. அதுக்கப்புறம் இழுத்தா வந்துடுது. மண்புழு, கடல் மண்புழு. இவ்வளவு பிடிச்சிருக்கும். அது வந்து பீச் வாக்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும். எல்லாருமே வந்துடும். வெற்றிகரமா பிடிச்சாச்சு. இதை வச்சு இப்ப மீன் மாட்டுதா மாட்டலையா அது அடுத்த கட்டம். ஏன்னா கடலுக்கு போயிட்டு ஆல்ரெடி மொக்க வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். கரையில பிடிக்க முயற்சி பண்ணுவோம். இப்ப இதை பதப்படுத்தணும். எப்படி பதப்படுத்தணும்? இந்த பூச்சை வந்து பிடிச்சிட்டோம். இந்த இடத்துல இந்த பூச்சை அப்படியே தண்ணியிலே வச்சிருந்தா அது ரொம்ப நேரம் உயிரோட இருக்காது. அதுக்கு கரெக்டான மண் எடுத்து அதை போட்டு பதப்படுத்தினாதான் அந்த பூச்சி வந்து உயிரோட இருக்குமா. அதை தான் இப்போ அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு அந்த பூச்சி என்ன பண்ணணும்னா தலைய வச்சு அதாவது டச் பண்ண உடனே சுருங்கணும். இப்போ பூச்சி உடையல அப்படின்னா இது வந்து நல்ல மண். இது பூச்சிக்கு உகந்த மண். வந்து நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பார்ப்போம். மண்ணில் அந்த மண்ணில் தட்டியாச்சு. இப்போ பிரச்சனை இல்லை. சில மணி துண்டு உடைய ஆரம்பிச்சோம். உடஞ்சிது அப்படின்னா இந்த இது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 12 ஹவர்ஸ் வரைக்கும் 12 மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும். பூச்சி உயிரோட இருக்கும். என்ன ஒன்று இது இந்த மாதிரி டப்பாவில் போடாமல் பார்த்து எடுத்து ஒரு அகலமான இல்லை தேங்காய் கொடுக்குறது இல்லையா, தேங்காயோட இது ஆமாம் ஓடு. தேங்காய் ஓடை வந்து இதாக இருக்கும். அதில் போட்டுச்சா இன்னும் நல்லா இருக்கும். இதில் போட்டால் கொஞ்சம் வேகமாக சூழ்ந்துடும். இப்போ தண்ணி தேவையில்ல, வெறும் மண் மட்டும் போதும். மண் இருந்தால் தான் அதை குத்தி போட முடியும். வெறும் தண்ணியில் இருக்கும்போது அது கோல கோலான்னு இருக்கிறதுனால குத்தி போட முடியும். கை வலிக்கிட்டு போவோம். நமக்கு இது பசாது. இதெல்லாம் எத்தனை வருஷம்? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாக ஆமாம் சொல்லி கொடுத்த விஷயம். அவ்வளோதான். போகலாமா? பூச்சி பிடிச்சிட்டோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா விசிறோலை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் மீன் பிடிக்க ட்ரை பண்ண போகிறோம். தண்ணி இப்போ மழை பெய்யாமல் இருக்கு 2 நாள். இப்போ ஓகே, மழை பெஞ்சுலாம் செட் ஆகாது. வெங்காயத்தை மரம் வரும். ராலத்தில் பிறக்கணும்னா தான் ராலில் போய் மாட்டி உடனே ரால் செத்து போகும். கரையிலே வந்து போட்டுடலாண்ணா, எல்லா செலவும் ஒன்று தானே. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. இன்னும் மழை ஆரம்பிக்கல. ஆனால் காற்றோட வேகம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ காற்று கம்மியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ காற்று அதிகமாக இருக்குங்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். நல்லா இவ்வளோ கரும்பலாங்க. இது ஒன்று கச்சாக்கா பாய்கிட்டு கை கொண்டு நல்லா இதெல்லாம் மனசில் தாக்கு ஒன்றா செட்டு வந்துட்டு நம்ம வர வர காற்றோட வேகம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அங்கே நின்று வலை கூட போட முடியல. நம்ம வலை எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீசினாலும் வலைக்குள்ளே ஒரு மீன் கூட மாட்டிட்டு வரல. கடிக்குது. சரி, நம்ம எடுத்த பூச்சை வச்சு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பூச்சை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். கிழங்கானாது ஒன்று ஒரு 5 முறை கொப்போம். கொஞ்சம் மாற்று மீனுக்கு அந்தக்கா கிழங்கானுக்கு சும்மா இந்த அளவுக்கு தான் போதும்.
சும்மா ஒரு ரவுண்டு அவ்வளோதான். இது ஒரு குத்தி ஒரு வளவு அவ்வளோதான் கிழங்கானுக்கு. இது என்ன மீன் இருக்குங்கிறது தெரியலனா இப்போ நிறையா குத்தியாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போகும். இதுவே கிழங்க மாட்டோம், அதுக்கு அவ்வளோ போதுன்ற. இதுவே கடிச்சு குஞ்சு தள்ளிட்டான். அதில் வந்து ரெண்டுத்துலேயும் பாரு கீச்சான். எங்கே இருந்தாலும் உடனே வந்துடுறாங்க, இழுத்து வந்துடுறாங்க. கீச்சானா இது நாங்கள் செல்லமாக பிரானான்னு கூப்பிடுவோம். கடல் பிரானா உயிரோட பஞ்சு வச்சிருக்காரு. அது தங்கராட்சி நீர் பஞ்சா கொடுத்துருக்கூடாது. கெளுத்தியா இருக்கம்மா? கெளுத்தியா? 3 வருதுல என்னன்னு தெரியல. கெளுத்தி தான். இல்லை எல்லா மீனும் எடுக்க. நம்ம என்னத்தான் எல்லா விதமான ப்ரொசீஜரும் கரெக்டாக பண்ணோம், இயற்கை நமக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா அதில் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துருச்சு. காத்தோட வேகம் நம்ம நினச்சதை விட ரொம்பவே அதிகமாகிட்டே போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி போட்ட வீடியோலேருந்து எப்படி பூச்சி எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக கற்றுருந்துருப்பீங்க. இந்த பூச்சை பயன்படுத்தி என்னென்ன மீன்களை பிடிக்கலாம், அதை எப்படிலாம் பிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.